திரு பொங்கலூர் மணிகண்டன், இபிஎஸ் அவர்கள் சுற்றுப்பயணம் போகிறாரு, யாருக்கு ஓட்டு போடணும்லாம் கேட்குறாரு. ஆனால் கூட்டணி கட்சிகள் இல்லாமல் இந்த கூட்டம் நடக்குது. அப்போது கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய எங்களுக்கு என்ன மரியாதை அப்படின்னு தானே இன்றைக்கி ஓபிஎஸ்க்கு எழுந்திருக்கக்கூடியதோ இல்லை டிடிவிக்கு எழுந்திருக்கக்கூடிய கேள்வியாக தானே? இல்லைங்க, அதாவது இது கூட்டணி கட்சிகள் சேர்ந்து நடத்துகிற மக்கள் பயணம் அல்ல. இது அதிமுக மட்டும் நடத்துகிற மக்கள் பயணம் தான். இதுல வந்து நீங்க பாமக வரல, இல்ல புதிய பாஜக மட்டும் வந்தாங்க சார், நயினாரே வந்தாரு. இல்ல பாஜக வந்து கூட்டணி அதிகமா சேர்ந்துட்டாங்க. அதாவது பாஜக கடந்த 2024 தேர்தலில் பிரிந்திருந்தது. பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்த பிறகுதான் இந்த கூட்டணி வந்து உருவாச்சு. உருவான வரை ஒன்னா வர்றாங்க. இன்னும் மற்ற கட்சிகள் பேசவே இல்லை. அப்போ இன்னும் அவகாசம் இருக்குங்க. இப்போ மக்களை சந்திக்கிற பயணம் எதுக்கு சொன்னா, திமுக செய்யக்கூடிய தவறுகளை மக்கள் மத்தியில அம்பலப்படுத்துகிற பணியை எதிர்கட்சியாக அடுத்து ஆளுங்கட்சியாக கூடிய அதிமுக செய்கிறது. எனவே இந்த தேர்தல் கூட்டணிக்கு இன்னும் முழு காலம் இருக்கிற நிலையில் இது போன்ற விமர்சனம் தேவையில்லை. யாருமே வாயில செயலுக்கு வரும்போது அது வந்து கஷ்டம் தெரியும். இப்போ அதிமுக இன்னும் 8 மாத காலம் இருக்குது. இன்னும் தேர்தலுக்கு எந்தெந்த கட்சி எல்லாம் வருகிறது என்கிற நிலைப்பாட்டுல இன்னும் 8வது நிலையில இது பேச வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க தேர்தல் அறிவிச்சாச்சு, வேட்பாளர் அறிவிச்சாச்சு. இப்ப வேட்பாளர் அறிமுக கூட்டம் சொன்னீங்கன்னா நீங்க ஒத்துக்கலாம். இப்ப நேற்று கூட பாருங்க, தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியுடைய தலைவர் நண்பர் கே.சி. திருமாறன் நேற்று எடப்பாடி சந்திச்சு பேசியிருக்காரு. நேற்று பேச சொல்றாரு. இப்போ ஒவ்வொன்றாக கணிந்து வரக்கூடிய நிலையில் நான் இது எடுத்தேன் கருத்து பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஒற்றை இலக்கம் எப்படி குதிரைக்கு வந்து அந்த 2 கண்களுக்கு வந்து ஒரே நேர்பாதையா அந்த அமைக்கிற மாதிரி திமுகவை வென்றெடுக்க வேண்டும், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற இலக்கை தவிர வேறு இலக்கோடு பேச வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு இல்லை. அதான் மற்றவர்களை பேசி நேரத்தை விரைவு அவசியம் இல்லை. அதனால அதிமுகவின் பயணம் சரியானது, இங்க சரியா போயிட்டு இருக்கு. இப்போ திமுக கண்கொத்திக்க பாக்குது. எப்படியாவது கூட்டணி உடைக்க வேண்டும், அது எப்படியாவது கூட்டணி அமையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும், எப்படியாவது அதிமுக சுற்றுப்பயணத்தின் மூலமாக தங்களுக்கு ஏற்படுகிற மறைக்க வேண்டும், மறுதளிக்க வேண்டும் விரும்புகிறது. அதற்கான முயற்சியில் ஈடுபடுவதை அதிமுக உணர்ந்து கொண்டு யுக்தியை கையாள்கிறது. இந்த யுக்தியை நிச்சயமாக தவறு இருக்காது. பாருங்க, ஒரே நிமிஷம். திரு தனியரசு குறிக்கிறார். திரு தனியரசு. இல்லை இப்போ எங்க மணியண்ணனையா சொல்றாங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியை மட்டும்தான் தமிழ்நாட்டில் நாங்கள் கூட்டணியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே அவர்கள் தேர்தல் பரப்புரையில் கலந்து கொள்கிறார்கள். நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட, வானதியக்கா உள்ளிட்ட, முருகன் உள்ளிட்டவர்களாம் கலந்துக்கிறாங்க. அதில் பாஜக கொடி இருக்கு, தொண்டர்கள் கலந்துக்கிறாங்கன்னு சொல்றாரு. அப்படின்னா பாஜகவோடு ஏற்கனவே என்டிஏவில் இருந்த டிடிவியோ ஓபிஎஸ்ஓ மற்ற இதர கட்சிகளெல்லாம் இதர ஆளுமைகளெல்லாம் நீங்கள் இப்போ பாஜகவை நம்பி வந்தவங்களுக்கு இப்போ என்ன கெதியை பாஜக உருவாக்கி இருக்கு. அப்போ அதிமுகவை விட எடப்பாடியை விட குற்றச்சாட்டுக்கு கடுமையாக இரையாக்கி இருக்கப்பட வேண்டியது பாஜக. அப்போ அண்ணாமலையே நீங்கள் அன்னைக்கு என்ன சொன்னீங்க? இல்லையா? இப்போ நீ அண்ணாமலை அன்னைக்கு என்ன சொன்னார்? கடுமையாக தாக்கினார். நேற்று என்ன சொல்கிறார்? உயிரை தந்தாவது எடப்பாடியை நாங்கள் முதலமைச்சராக்குவோன்னு சொல்கிறார். அன்னைக்கு என்ன சொன்னீங்க? இதே எடப்பாடியார், அதாவது எடப்பாடி வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக டிடிவி வருவார்னு தேனி நாடாளுமன்ற பிரச்சார கூட்டத்தில் இதே அண்ணாமலை பேசுகிறாரு. இப்போ என்ன பேசுகிறாரு? அப்போ நீங்கள் அண்ணாமலை ஒரு பேச்சு பேசுவீங்க, டெல்லி அமித்ஷா எல்லாரும் மாற்றி மாற்றி பேசுனீங்கன்னா மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி பேரில் 6.5 கோடி வாக்காளர்கள் என்ன நினைப்பாங்க? பாஜகவிடம் நேர்மை இல்லை, அதிமுகவிட நேர்மை இல்லை, 2 ஒன்றா சேர்ந்துட்டு நேர்மையாக இந்த கட்சிக்கு நாட்டு மக்களுக்கு உழைச்சவங்களாம் நாங்கள் வெளியிருக்கிறோம். மக்கள் எப்படி உங்களை அங்கீகரிப்பாங்க, ஆதரிப்பாங்கிறதான் கேள்வி. அதில் எங்கள் முனவரையாவெல்லாம் தமிழ் மாநில காங்கிரஸ் இன்னும் தீவிரமாக இவங்களெல்லாம் கட்டுப்படுத்தி அமித்ஷா கிட்ட சொல்லி விரைவில் ஒன்றுபடுத்துறதுக்கு எங்கள் பாஜக இல்லை. அதில் திமுக இந்த கூட்டணி உடையாதான்னு காத்திருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகத்தை வெளிப்படுத்துறார் பொங்கலூர். அப்படி பார்க்கலையா திரு தனியரசு? இல்லையா, இந்த ஓபிஎஸ் வெளியில போற நேரத்துல எங்க போய் சந்திச்சாரு? முதலமைச்சரை சந்திச்சாரு. 2 நாள்ல 3 முறை சந்திச்சாரு. ஆமாயா. இப்ப ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரை ஒரு சட்டமன்ற உறுப்பினரா எங்க ஓபிஎஸ் சந்திக்கிறதுல என்ன தவறு? ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் தொகுதி மக்களுக்காக தன்னுடைய அரசியல் கருத்துக்களை, அவருடைய உடல்நலம் ஏற்பட்ட இழப்பு சம்பந்தமா தமிழருடைய பாரம்பரியப்படி விருந்தோம்பல் படி பார்த்து ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வர்றாரு. அந்த பண்பு எங்க எடப்பாடியார்கிட்ட இல்லையே. அதுதான் இப்ப சிக்கல். திமுகவையே இழுக்கிறீங்க. உங்க கூட்டணி பிரச்சனை இபிஎஸ் மேல, அமித்ஷா மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்க அப்படியே திமுக காரணம்ன்றீங்க.
கார்கே சார், அதாவது பொதுவாகவே எந்த ஒரு ஆளுங்கட்சியுமே அடுத்த முறை மீண்டும் ஆட்சிக்கு வர விரும்பினால் நிச்சயமாக எதிரிகள் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக மிக சரியாக காய்கள் நடத்துவாங்க, தெரிஞ்ச உண்மைதான். இப்ப திமுக அதிமுக அணியின் தலைமையில எல்லோரும் ஒன்று சேர்ந்து விரும்புவாங்க. அவர் என்ன நினைவாங்க, எப்படியாவது அங்க அணி சேராமல் பார்க்க வேண்டும். பிஜேபியோடு சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக பிஜேபியோடு சேர்ந்து அப்படி இப்படி பேசினாங்க. சேர்ந்த பிறகு நீங்க ஆட்சிக்கு வந்து கூட்டணி ஆட்சி பேசினாங்க. அப்போ அதாவது ரெண்டு சேர்ந்த ஆட்சி வராதீங்க, அவர் கூட்டணியை ஆட்சி அமைக்கும் சொல்றீங்க. அப்போ கூட்டணி ஆட்சி அமைந்து பாஜக அதிமுக பின்னுக்கு தரும் பேசுறீங்க. அப்போ திமுக நோக்கம் என்ன? திமுகவின் நோக்கம் மிக சரியாக அதிமுக தெரியுங்க. ஆனா தனியரசு தெரியாம இருக்கலாம். ஆனா அதிமுக உணர்ந்தே இருக்கிறது, உணர்ந்துதான் பயணிக்கிறது. எனவேதான் வரக்கூடிய விமர்சனங்கள் வேண்டாத செயல்பாடுகள் இடங்களும் அதிமுக பேசுகிற பேச்சுக்கு மக்கள் இழப்புகிற இந்த ஆரவாரம் தான் திமுக மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது. அதன் விளைவாக திமுக எல்லா வேலையும் செய்து நிச்சயமாக சரி செய்யப்படும். சரி, கேட்பனா திரு சியா சசி அவர்கள்ட்ட டிசம்பர்ல அடுத்த கட்ட நகர்வு முடிவை பத்தி சொல்றேன் அப்படின்னா இன்னும் வந்து இந்த கூட்டணி முழுசா இந்த முடிவு அப்படின்றது இல்லை அப்படின்றது பொருளா? ஏன்னா இப்போ நாங்கள் வெளியே வந்துட்டோம் அப்படின்றதுடைய பொருள் என்ன? டிசம்பரில் அப்படின்றது அது என்ன? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சகோதரர் மணிகண்டன் சொன்னார். அதாவது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று இன்னைக்கு எடப்பாடியார் மேற்கொண்டிருக்காருன்னு. ஏங்க 21 நினச்சிருந்தாருன்னா திமுக வரக்கூடாதுன்னு நினச்சிருந்தா, உண்மையாக அம்மாவோட ஆட்சி மறுபடியும் வரணும்னு நினச்சிருந்தா ஒன்று சேர்ந்திருப்பார்ல, ஆட்சி வந்திருக்கும்ல. யாரால கட்டுச்சு? திமுக ஆட்சி வரவும் தானே இன்னைக்கு அந்த ஆட்சி வீழ்த்தணும்ன்ற கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு போச்சு எவ்வளவு வாட் டிஃபரன்ஸ். நான் முடிச்சிரேன். வந்திருக்கலாம்ல. சரி, அதுதான் வரல. இருங்க, அதுக்கப்புறம் 24 நாடாளுமன்றத்துல உங்க பிஜேபி 2016ல இருந்து உங்களை ஆதரித்த பிஜேபியை 24 நீங்க கூட்டணியில ஏன் சேர்த்துக்கல? இப்ப பிஜேபியை சேர்த்துக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு தேவைன்னா ஒரு கருத்து, உங்களுக்கு தேவைன்னா ஒரு எண்ணம், தேவை முடிஞ்சோன்னு தூக்கி போடுறதா அவருடைய பிறவி குணமா இருக்கு. ரெண்டாவது, இந்த எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பொதுச்செயலாளர் சொல்லி இருப்பது வரப்போற அவருடைய முடிவை டிசம்பர்ல அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. என்ன முடிவு எடுப்பது என்பது தலைமையுடைய கடமை. அந்த கடமையை அவர் செய்யும் போது அதை நாங்க இந்த விலகலே கேள்விக்குள்ளாகும்ல. நாங்க இனிமே என்டிஏல இருக்கவே மாட்டோம், எங்களுக்கு சரியான முக்கியத்துவம் கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லல. இப்போது சூழ்நிலையில நாங்க வெளியேறோம், அதுக்கு துரோகம் செய்தவர்கள் திருந்துவதா தெரியல, முக்கியத்துவம் தரதா தெரியல அப்படின்னு தான் லைட் நோட்ல தான் வெளியே வந்திருக்கீங்க. இப்ப டிசம்பர் விஷயத்தை இப்ப சொல்லல சார், கடந்த பல நாட்களாக எல்லா பேட்டிலையும் சொல்றாரா இல்லையா? கூட்டணியில இருக்கும் போதே, என்டிஏ கூட்டணியில் இருக்கும் போதே சார் என்ன சொல்லுவாரு? உங்களுக்கு முழுசான ஒரு பிக்சர் வேணுமா, உங்களுக்கு எல்லாம் ஒரு இதுக்கு வரணும், டிசம்பர் வரைக்கும் காத்துருங்க. இன்னைக்கு சொல்லல, நேத்து சொல்லல, எப்பவுமே சார் பேட்டியில தான் சொல்றாரு. டிசம்பர்ல எங்களுடைய முழுமையான கூட்டணி புரிதல் அப்படின்றது அது திரும்ப என்டிஏவா கூட இருக்கலாம், அப்படிதானே? சரி, எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயம் சார், எங்களை பொறுத்த வரைக்கும் அம்மாவுடைய ஆட்சி மறுபடியும் தமிழ்நாட்டில் வரணும். நாங்கள் வந்து இதை சும்மா போய் அங்கே நின்று பேசிட்டு கத்திட்டுலாம் அதுக்கெல்லாம் நாங்கள் தயாராக இல்லை. உண்மையான அம்மாவுடைய ஆட்சியில் 21 தவறவிட்ட ஆட்சியை 26 கொண்டு வர வேண்டும். அதுக்காகத்தான் நாங்கள் யாரும் கட்சிக்கு எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், மந்திரி ஆகணும்லாம் பாடுபடல. அம்மாவுடைய ஆட்சி வந்தாலே நாங்கள்லாம் மந்திரி, நாங்கள்லாம் எம்பி, அந்த எண்ணத்துல தான். ஏன்னா அங்கே அம்மாவோட பழகினவங்க, அம்மாவோட வாழ்ந்தவங்க, எங்கள் மனசில் அம்மா இன்னும் தெய்வமாக இருக்காங்க. எம்ஜிஆரும் அம்மாவும் இன்னும் தெய்வம் எங்களுக்கு. அவங்க ஆசைப்படி அவங்க ஆட்சி வரணும்னு தான் நாங்கள் உழைக்கிறோமே தவிர சுயநலத்துக்காக. மந்திரி சபை சொல்றீங்களோ? வரணுங்க, கூட்டணி தானே. எங்க மாண்புமிகு அமித்ஷாஜி அவர்கள் எடப்பாடியாரை பக்கத்துல வச்சிட்டு தானங்க பேசினாரு. தமிழ்நாட்டில் ஆட்சி கூட்டணி ஆட்சி அமையும் சொன்னாரா இல்லையா? பக்கத்துல என்டிஏ கூட்டணி கமா ஆட்சி அமைக்கும், நீங்க சொல்றது என்டிஏ கமா கூட்டணி ஆட்சி அமைக்கும். நான் அமித்ஷாஜி சொன்னதை வழிமொழிகிறேன். அவரை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும். அதைத்தான் டிடிவி சார் சொல்றாரு, அதைத்தான் எல்லாருமே. ஏன்னா இனிமே அம்மாவுடைய வரலாறுலாம் கிடையாது, இனிமே கூட்டணின்னு வரும்போது நம்ம அதை ஏத்துக்கணும். ரெண்டாவது, அதிமுக தொண்டர்களுக்கும் அங்க இருக்க 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் தயவு செஞ்சு சொல்றேன், போய் சொல்லுங்க, நீங்க யார தலைவரை ஏத்துட்டீங்க, பாதாளத்துக்கு போயிட்டோம், இப்படியே போனோம்னா வரலாறே முடிச்சிடாதீங்க, அதிமுக வரலாறே முடிச்சிடாதீங்கிறத அங்க இருக்கிற உண்மையான அம்மா தொண்டர்களும் அங்க இருக்க 2ஆம் கட்ட தலைவரும் போய் சொல்லுங்க. அதான் எங்களுடைய வேண்டுதல். திரு முனவர் பாஷா, 2021 முயற்சி பண்ணாரு அமித்ஷா அப்படின்னீங்க, 24 இதே போல அதிமுக பாஜக சேர முயற்சி பண்ணாரு, முடியல. இந்த முறையும் அமித்ஷாவின் முயற்சி தோல்வியோ? சார், அமித்ஷாவினுடைய முயற்சி தோல்வின்னுலாம் சொல்ல முடியாது, இன்னும் காலம் இருக்குது.
நீங்கள் வந்து இப்போ தனியரசு கூட சொல்கிறாரு, உங்கள் தலைவர் வாசன்கிட்ட சொல்லி எல்லாரையும் சேர்க்குற முயற்சியை பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் தனி அரசும் ஏற்கனவே ரெட்டையில நின்று வந்தவர் தான். அவரையும் சேர்த்து தான் தனி அரசா இருக்காரு அவரையும் சேர்த்து தான் கூப்பிட போகிறோம் நாங்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய நோக்கமும் திமுகவை ஆட்சி விட்டு இறக்கணுன்றதாக தான் இருக்கும். ஏன்னா அம்மாவால் அடையாளப்படுத்தப்பட்டவர் அவர். அதனால் ரெண்டாவது வந்து எடப்பாடியார் வந்து போகிற இடத்துல பாஜக மட்டும்தான் இல்லை, தமிழ் மாநில காங்கிரஸ்காரர்களும் எல்லா மாவட்டத்திலையும் கொடியோடு போய் அவரை வரவேற்கிறாங்க. ஏன்னா இந்த கூட்டணி தர்மம், இந்த கூட்டணி வெற்றி பெறணும், இப்போ இருக்கிற விலகி போனவங்களையும் மீண்டும் கொண்டு வரணுன்றது தான் எங்களுடைய நோக்கம். அது மட்டும் இல்லை, புதிய கட்சிகள் வந்தாலும் அவர்களையும் சேர்த்து கொண்டு தான் இந்த கூட்டணியை வெற்றி கூட்டணியாக மாற்றணும். ஏன்னா வந்து புரட்சி தலைவராக இருந்தாலும் சரி, புரட்சி தலைவியாக இருந்தாலும் சரி, புரட்சி தலைவருடைய காலத்தில் மரியாதைக்குரிய எஸ்டிஎஸ் அவர்கள் கோபித்து கொண்டு வெளியே போனார். திருப்பி அந்த எஸ்டிஎஸ் போய் தேடி ஆரம்பிச்சாரு, எல்லாம் பண்ணார். அவர் மறுபடியும் அதிமுகவில் கொண்டு வந்து சேர்த்து அவருடைய ஆளுமைக்கு அவர் கொண்டு வந்து சேர்த்தாரு. அதே மாதிரி மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அம்மா வந்து இவர் நம்ம ஆர்.எம். வீரப்பன் அவரோட முரண்பட்டு வெளியே போனார். அவரையும் கொண்டு போய் வீடு தேடி போய் கூட்டிட்டு வந்து மறுபடியும் அதிமுகவில் சேர்த்தாங்க. இன்னும் சொல்ல போனால் 96 வந்து இந்த காளிமுத்து சபாநாயகர் ஆனார். 96 தலைவர் மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸை உருவாக்கி அதிமுக ஆட்சி விட்டு இறங்குவதற்கே காரணமாக இருந்தார். ஆனால் அந்த தலைவர் மூப்பனாரையே வீடு தேடி போய் பார்த்து அவர் உடல்நலம் விசாரித்து அதிமுக மீண்டும் தமிழ் மாநில காங்கிரஸோடு கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குனாங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை எல்லோரையும் ஒன்று சேர்த்து பொது எதிரியான திமுகவை வீழ்த்த வேண்டும். யார் இறங்கி வரணும்னு நினைக்கிறீங்க? யாருங்க? பாஜக இன்னும் இறங்கி வரணுமா? பாஜகவினுடைய கடமை வந்து அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த கட்சிகளை கொண்டு வந்து சொன்னீங்க, கூட்டணியை ஒருங்கிணைக்கூடிய பணி அமித்ஷா பாக்குறாரு அப்படின்னீங்க. ஆமா, அதிமுக தலைவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இறங்கி போனாரு, எம்ஜிஆர் இறங்கி போனாரு. அப்ப இன்னைக்கு யார் இறங்கி வரணும் சார்? நீங்க இவங்க எல்லாரையும் ஒருமுகப்படுத்த வேண்டிய கடமை வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு இருக்கு. ஏன்னா அவர் வந்து இந்த தேர்தல் களத்தை அவர் தான் வந்து கூட்டணியை தீர்மானித்து கொண்டு வந்தவர். அதிமுக பாஜக கூட்டணி அதை வந்து அவர் தான் சரி பண்ணுவார். அவர் சரி பண்ண முடியுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. யார் இறங்கி போகணுன்றதா இங்கே கேள்வியா இருக்கு சார். இறங்குறதே இல்லை சார், எல்லாம் ஈக்குவல் சார், எல்லாருமே ஈக்குவல். இப்போ இந்த தேர்தல் களத்தில் வெற்றி பெற்ற யார் சார் முதலமைச்சர்? சொல்லுங்க, யார் முதலமைச்சர்? எடப்பாடியார் தானே. எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகணும்னா எல்லாரையும் ஒருங்கிணைத்து கொண்டு போனால் தானே ஆக முடியும். கேட்போம்.